கேபிட்டல் கெயின் டேக்ஸுக்கு பயந்துட்டு நீங்க கனடாவில் இருந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணாம இருப்பீங்கன்னு சொன்ன அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து நீங்க மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் நீங்க கேஷ் அவுட் பண்ணினாலும் $0 டேக்ஸ் பே பண்ற மாதிரி உங்களால கனடாவில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அது நீங்க கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணிருந்தாலும் சரி, ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தாலும் சரி, நீங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணிருந்தாலும் சரி, உங்களால $0 டேக்ஸோட இன்வெஸ்ட் பண்ண இயலும். அநேகமா நாங்கள் இந்த விஷயம் தெரியாம தான் இன்வெஸ்ட் பண்ணினா நாளை கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்துருமேன்னு சொல்லி பயத்துல இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கீங்க. சோ அப்படி நீங்க இன்வெஸ்ட் பண்றது விருப்பம், ஆனா கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பே பண்ணாம லீகலான லூப்களை பயன்படுத்தி எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி மேல டீடைல்ஸ் வேணும்னு சொன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கனடாவில் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாத்துக்குமே டேக்ஸ் தான். நீங்க ஏர்ன் பண்ற இன்கம் நீங்க எவ்வளவுக்கு ஏர்ன் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸ். நீங்க 50,000 குறை ஏர்ன் பண்ணீங்கன்னு சொன்னா ஒரு விதமான டேக்ஸ், ஒரு 20-25 சம்திங். அடுத்தது ஃபெடரல் டேக்ஸ் இருக்குது, நீங்க இருக்கிற ப்ரொவின்சியல் டேக்ஸ் இருக்குது. நீங்க கூடுதலா ஏர்ன் பண்ண அந்த அவங்க அடிக்கிற டேக்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 20% இருந்து கிட்டத்தட்ட 45-50% வரையும் டேக்ஸ் போகும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் விச் ப்ரொவின்ஸ். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி டேக்ஸ் பிடிச்சி தந்த மணியை நீங்க திரும்ப ஸ்பெண்ட் பண்ணக்குள்ள கூட திரும்ப கூட டேக்ஸ் போடுவாங்க. சோ ஆல்ரெடி இவ்வளவு டேக்ஸும் அடிச்சதுக்கு பிறகும் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆசையா இருக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னு சொன்னா, இன்வெஸ்ட் பண்ணி நாளைக்கு நீங்க ஒரு $1,000 இன்வெஸ்ட் பண்றீங்க, அது இல்ல பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. ஒரு 5-10 வருஷத்துல பிட்காயின் 10x 100x போய் நீங்க இன்வெஸ்ட் பண்ற பணம் $100,000 $1,000,000 போயிடுதுன்னு சொன்னா, நாளைக்கு அதை எடுத்தா அதுல அறவாச பறிச்செடுப்பானு சொல்லி தான் அநேகமா நாங்கள் பயந்துக்கிட்டு கனடாவில் இருந்துகிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்றல. ஆனா லீகலா நீங்க எந்த விதமான டேக்ஸுமே பே பண்ணாம இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இன்வெஸ்ட் பண்றதுக்குரிய அக்கௌண்ட் பேரை பாத்தீங்கன்னு சொன்னா TFSA சொல்ற டேக்ஸ் ஃப்ரீ சேவிங்ஸ் அக்கௌண்ட் சொல்லி, இது 2009 நினைக்கிறேன் 9 கனடாவில் கொண்டு வந்த ஒரு விஷயம் உண்டு. இது என்னன்னு சொன்னா, கனடாவில் ஒவ்வொரு வருஷமும் கனேடியன் ரெசிடென்ட்ஸுக்கு, அதாவது நீங்க டெம்பரரி ரெசிடென்டா இருக்கலாம், பெர்மனன்ட் ரெசிடென்டா இருக்கலாம், சிட்டிசனா இருக்கலாம், நீங்க யாரா வேணும்னாலும் இருக்கலாம். நீங்க கனடாக்குள்ள இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க TFSA அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். சோ TFSA அக்கௌண்ட் கிரியேட் பண்ணினா நீங்க மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாமான்ட்டா இல்ல. ஒவ்வொரு வருஷமும் அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு அலோகேஷன் ஒன்று தருவாங்க. 2025க்குரிய TFSA அலோகேஷன் பாத்தீங்கன்னு சொன்னா $7,000. அதாவது 2025ல நீங்க TFSAக்குள்ள இதுக்குள்ள நீங்க இன்வெஸ்ட் பண்ண வர்றதுக்கு மேக்சிமம் எவ்வளவு கொண்டு வரலாம்னு சொன்னா $7,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த $7,000 $70,000 ஆனாலும் சரி, $7 மில்லியன் ஆனாலும் சரி, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் நீங்க நாளைக்கு அதை கேஷ் அவுட் பண்ணி வெளியேறதுக்குள்ள எந்த விதமான டேக்ஸுமே நீங்க பே பண்ண தேவையில்லை. சோ இந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு வருஷமும் அக்யூமுலேட் ஆயிட்டே போகும். சோ நீங்க இவ்வளவு காலத்துக்கு நீங்க இந்த TFSA அக்கௌண்ட்ல நீங்க இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, அதாவது TFSA அக்கௌண்டே திறந்து இல்ல. நீங்க 2009 இவங்க இத எஸ்டாப்ளிஷ் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஆல்ரெடி 18 வயசு ஆகிருக்கும். பிளஸ் நீங்க 2009 இருந்தே கனடாவில் தான் இருக்கீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு வருஷமும் நீங்க உங்களுக்கு அக்யூமுலேட் ஆகி இன்றைக்கு வரைக்கும் நீங்க எவ்வளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொன்னா டோட்டல் கிட்டத்தட்ட $1,02,000 நீங்க கண்ட்ரிபியூட் பண்ணலாம். இந்த $1,02,000 நாளைக்கு 1 மில்லியனோ 10 மில்லியன் போனா கூட $0 கேபிட்டல் கெயின் டேக்ஸ்ல நீங்க வெளியில வரலாம். ஆனா 2009 உங்களுக்கு 18 வயசுல, உங்களுக்கு லேட்டரா தான் 18 வயசு வந்திருக்குன்னு சொன்னா, எப்ப உங்களுக்கு 18 வயசு வந்திக்கோ அந்த இயர்ல இருந்து எவ்வளவுக்கு இயர்லி எவ்வளவு அக்யூமுலேட் ஆயினிக்கோ அதை நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். நீங்க இந்த மெனுலாம் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா CRA கனடியன் ரெவன்யூ ஏஜென்சி அந்த வெப்சைட்டுக்கு போய் உங்களோட அக்கௌண்ட்ல பண்ணீங்க, நீங்க வளமே டேக்ஸ் பே பண்ற அந்த டெக்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு உங்களோட கண்ட்ரிபியூஷன் லிமிட் எவ்வளவுன்னு சொல்லி அதுலயே முன்னுக்கு காட்டும். சோ நீங்க கனடாவில் லீகலா இருக்கீங்கன்னு சொன்னா உங்களால TFSA அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாலும், TFSA அக்கௌண்ட் கிரியேட் பண்ணினதுக்கு பிறகு நீங்க ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், பாண்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னு சொன்னா ETFsல இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க எல்லா விதமான கனேடியன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க US இன்வெஸ்ட்மெண்ட்டும் செய்யலாம். ஆனா அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீஸ் ஒன்று மந்த்லி பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க இந்த TFSA கூடாக பிட்காயின்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா நீங்க பிட்காயினை டைரக்டா வாங்க முடியாது. நீங்க பிட்காயின் ETFsல இன்வெஸ்ட் பண்ணலாம். பிட்காயின் ETFs என்னன்னு சொன்னா பிட்காயின் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு சொன்னா நிறைய பேர் பணத்தை அவங்க கலெக்ட் பண்ணி அவங்க பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சோ நீங்க உங்களுக்கு அந்த ETF ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு ETF அந்த டிக்கர் இருக்கும். அந்த டிக்கர் இவ்வளவு ஷேர்ஸ் சொல்லி தந்துருவாங்க. அந்த ஷேர்ஸ் தான் நீங்க ஹோல்ட் பண்ணுவீங்க. டைரக்டா பிட்காயின் ஹோல்ட் பண்ண மாட்டீங்க. அப்படி ETF ஷேர்ஸ் நீங்க ஹோல்ட் பண்ணுவீங்க. அந்த இது பாத்தீங்கன்னு சொன்னா டைரக்டா பிட்காயின் பிரைஸ்லயே இருக்கும். அதாவது நீங்க உங்களோட பிட்காயினை செல்ஃப் கஸ்டடி பண்ணல, அதாவது பிட்காயின் உங்களோட பிரைவேட் வாலெட்டுக்கோ ஹார்ட் வாலெட்டுக்கோ கொண்டு வரையலாது. அவங்களோட ஷேர்ஸை நீங்க வாங்கி வச்சிருப்பீங்க. சோ அவங்க உங்களுக்காக உங்களோட பிட்காயினை ஹோல்ட் பண்ணுவாங்க. இதுல செல்ஃப் கஸ்டடிங்கிற
இருக்காது. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா இப்படியான கெனடியன் பிட்காயின் இடிஎஃப்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் ஆல்ரெடி கவர்மெண்டோட ரெகுலேட் பண்ணின விஷயங்கள். நாளைக்கு அவங்க பேங்க்ரப்ட் ஆயினாலும் கவர்மெண்ட் பொறுப்படுத்தி உங்களோட பணத்தை எல்லாம் திரும்ப தந்துடும். ஸோ அதை பத்தி பயப்பட தேவை. நாளைக்கு அவங்க ஏமாத்தி எக்ஸ்சேஞ்சல் மாதிரி ஏமாத்தி போட்டு போற சான்ஸ் இருக்காண்டா இல்ல, பிகாஸ் இட் இஸ் ஹைலி ரெகுலேட்டட். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா டிஎஃப்எஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்கள் இருக்குது. சில பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன ஒரு கமிஷன் அவங்க எடுப்பாங்க. சில பிளாட்ஃபார்ம்கள் இருக்குது 100% கமிஷன் ஃப்ரீ ட்ரேடிங்கள் நீங்க பண்ணலாம். அதாவது நீங்க அதுல வாங்குற விற்கிற எதுக்குமே எந்த விதமான அவங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்முக்கு கமிஷன் பே பண்ண தவிர எல்லாமே ஃப்ரீ. ஸோ நீங்க கனடாவில் இருக்கீங்க, உங்களுக்கு டிஎஃப்எஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், அதுக்கு சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னு சொன்னா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டிஎஃப்எஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ற அந்த பிளாட்ஃபார்ம் பிளஸ் உங்களுக்கு கைடன்ஸ் எதுவும் வேணும்னு சொன்னா நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். ஸோ என்ன கான்டாக்ட் பண்ற டீடைல்ஸ் வேணும்னு சொன்னா நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க டைம் இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இருக்குங்கிறதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்ன கான்டாக்ட் பண்ற எப்படிங்கிற மேலதே டீடைல்ஸை நான் தரேன். நீங்க டிஎஃப்எஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணித்தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னா ரெகுலர் எக்ஸ்சேஞ்சில் போய் இன்வெஸ்ட் பண்ணி நாளைக்கு டெக்ஸ் பிரச்சனையில மாட்ட போறீங்களா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. பை.